அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அம்மா வர வர அப்பா ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். இப்படியே விட்டா ரொம்ப ஆபத்தாயிடுமா? ஆஹா, பொண்ணே நமக்கு போட்டு கொடுக்குறியா? இதை பெத்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம். ஆமாம், அவரை நான் கவனிச்சுக்கிறேன். நீ போய் பல்லு விளக்கிட்டு செல்ஃபோன் பாருங்கன்னு நான் போய் குளிச்சுட்டு வர்றேன். என்ன பார்க்குறீங்க? மாதம் மாதம்னு நிற்காம போய் நாங்கள் சொன்ன டிப்பனை ரெடி பண்ணுங்க. இன்றைக்கி லேடிஸ் கிளப்பில் முக்கியமான மீட்டிங் இருக்குது. என்னால் வெளியெல்லாம் போய் சாப்பிட முடியாது, புரிஞ்சுதா? வெளியே போய் சாப்பிட முடியலன்னா அப்போ இன்றைக்கி பட்னி தானா சுப்பம்மா? அட முள்ளங்கி பத்து மாதிரி முழுசாக நீங்கள் இருக்கையில் நான் எதுக்கு பட்னி கிடக்கணும்? ஆஃபீஸுக்கு லீவை சொல்லிவிட்டு லஞ்சையும் ரெடி பண்ணிவிடுங்க. என்னது, ஆஃபீஸுக்கு லீவு சொல்லணுமா? சுப்பம்மா, என்னால் லீவெல்லாம் சொல்ல முடியாது. என்னது வர வர எயிட் பேசுகிறீங்க? இல்லை சுப்பம்மா, ஆஃபீஸில் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலை? செல்ஃபோனில் கண்டதையும் பார்க்குற வேலையாக்கும். நானே மேனேஜருக்கு ஃபோன் போட்டு சொல்கிறேன், போய் வேலையை பாருங்க. ஆஹா, வர வர ஆம்பளைங்களுக்கு சுதந்திரமே இல்லாமல் போயிடுச்சியா. முதலிரவு முடிஞ்ச மறுநாள் பிடிச்ச கரண்டி இன்னும் கீழே வைக்கலையே, வைக்க விட மாட்டேங்கிறாளே. காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையை பார்த்து டிஃபன் ரெடி பண்ணி இவங்களுக்கு கொடுத்துட்டு நான் ரெடியாகி ஆஃபீஸ் போகிறதுங்குள்ளாட்டியும் போதும் போதும்னு ஆகிடுது. டைவர்ஸ் பண்ணலான்னு நினச்சா வயசு வேறு ஆகிடுச்சு. ஏண்டி சுப்பம்மா, என்னை சுதந்திரமாகவே விட மாட்டியா? ஆமாம் ஆமாம், பேப்பரில் கூட பொண்ணுங்களை பார்த்து விட மாட்டேங்கிறீங்க. உங்களை சுதந்திரமாக விட்டால் அவ்வளோதான், ஏமானம் தான் கப்பலே ஏறும். ஆஃபீஸில் போய் செல்ஃபோனில் என்னென்ன பார்க்குறீங்கன்னு யாருக்கு தெரியும்? கண்டுபிடிக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஆஹா, செல்ஃபோனுக்கும் வேட்டு வச்சிருவா போல இருக்குது ஐயா. ஏன் சுப்பம்மா, உன்னோட விஷயத்தில் எப்போவாச்சும் நான் தலையிடுறேன்னா? தினம் சின்ன பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு தினம் ஒரு பட்டு புடவையில் லேடிஸ் கிளப்புக்கு போறியே, இது வரைக்கும் என்ன ஏதுன்னு நான் கேட்டிருப்பேனா? ஏன் சுப்பம்மா, நீயும் என்ன மாதிரி நடந்துக்கீங்க. என்ன அது பேப்பருக்கெல்லாம் முத்தம் கொடுக்கணுமாக்கும்? ஐயோ, நீ கூட நல்லா டான்ஸ் பண்ணுறிய சுப்பம்மா. வாய் மூடுங்க. நான் பட்டு புடவை கட்டுறது உங்கள் கண்ணு உறுத்துதாக்கும். ஆம்பளை நீங்கள் ஒரு அழுக்கு வேஷ்டியை கட்டிக்கிட்டு கூட அசிங்கமாக வெளியே போகலாம், ஒரு பொம்பளை போக முடியுமா? முன்னெல்லாம் மாதத்துக்கு ஒரு பட்டு புடவை எடுத்தேன். நீங்கள் கண்ணு வச்சு வருஷத்துக்கு ஒரே ஒரு புடவையே ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நீங்கள் பட்டு புடவை பற்றி பேசினா நான் மனுஷியாக இருக்க மாட்டேன், உங்களை வீட்டை விட்டே துரத்திடுவேன். ஆஹா, இப்போ தான் நினச்சோம் அதுக்குள்ளே நடக்கணுன்றாலையா. ஆமாம், என்னை விட உனக்கு பட்டுப்புடவை தான் முக்கியமா சுப்பம்மா? ஆமாம், உங்களால் எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட்டு புடவையால் மட்டும் பிரயோஜனம் இருக்க? அட பிரயோஜனம் இருக்குல்ல, பட்டு புடவை கட்டிக்கிட்டா 4 வயசு கம்மியாக தெரியுமே. ஆஹா, எப்படியெல்லாம் கணக்கு போடுறாளுங்க. எப்படியாவது வயசை கம்மியாக காட்டணும்னு சொல்லித்தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாளுங்க. ஆண்டி ஆனாலும் அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களே ஐயா. சரி, இருந்துட்டு போகட்டும். என்ன ஒன்று, பார்க்குறவனுக்கு இது ஆண்டியா பொண்ணான சந்தேகம் வரும். சரி, அது பார்க்குறவன் பாடு, நமக்கென்ன? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.